ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கார்த்திகேசன். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இன்றைக்கி நான் பேசுகிறது யாருன்னா என்னுடைய ஸ்பெஷலான ஒரு தம்பி தாங்க. இவரை பற்றி முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கார்த்திகேசனை பற்றி தான். அடடா, இப்படிலாம் ஒருத்தன் பேச முடியுமான்ட்டு எனக்கு நான் ஒருத்தனை பார்த்து அட்மையர் அண்ணா அது நம்ம கார்த்திகேசன் தாங்க. மெக்கட்ரானிக்ஸ் 2022 பாஸ்ட் அவுட்டுங்க. ஸோ இவர் ஆக்சுவலாக அவன்கிட்ட நான் பேசும்போது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற அந்த வெறி அவனுக்குள்ளே இருந்துச்சுங்க. நான் பிறந்தது வேணால் ஒரு ஏழையாக இருக்கலாம் சார், வாழ்கிறது அப்படி வாழணும் சார் அப்படின்ட்டு அந்த துடிப்பு அவன்கிட்ட இருக்கும். சரிங்களா, ஓகேவா? அந்த துடிப்பு தாங்க அவனை ஜெயிக்க வச்சுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் யாருமே இருக்க முடியாது. அவன் ஸ்பீச்சை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. ஸோ கண்டிப்பாக இவனை பார்க்கும்போது பூக்கேடு மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நாள் பூத்து ஒரு நாள் வாடி விடுவதை, என்றாலும் தன் தன்னம்பிக்கையை எப்பயும் விடுவதில்லை, என்றுமே பூத்துக்கொண்டே இருக்கும் செடியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன்னோட தன்னம்பிக்கை, நம்ம தோக்குவோமோ ஜெயிப்பாங்க, தன்னம்பிக்கையாக இருக்கிறவன் என்றைக்குமே ஜெயிச்சதாக தாங்க சரித்திரமே இருக்குங்க. நீ சரித்திரத்தில் இடம் பெறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. நம்ம கார்த்திகேசன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி. என் கூட இப்போ கார்த்திகேசன்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காருங்க. தம்பி, உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் மெக்கட்ரானிக்ஸுங்க. மெக்கட்ரானிக்ஸ் ஐடிக்குள்ளே வரணும்னு எப்படி உங்களுக்கு தாட்ஸ் வந்துச்சிங்க? கோடிங் ஈஸியாக கஷ்டமாக? உங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ்லாம் ஐடிக்குள்ளே வரலாமா, வர முடியுமா உங்களால்? நான் மெக்கட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் தான். இருந்தாலும் ஏன் நான் மெக்கட்ரானிக்ஸ்லேருந்து இப்போ ஐடிக்கு வந்தேன்னா, எனக்கு நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது 2018 ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் படிக்கல, எங்கள் அம்மாவும் படிக்கல. எனக்கு அதான் நான் ஃபேமிலி நான் தான் என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதை நான் பெருமையாகவும் சொல்லிப்பேன். ஸோ அதனால் எனக்கு இது எனக்கெல்லாம் நான் மெக்கட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லி சேர்த்தாங்கன்னா, அதில் தான் ஐடியில் அதில் நிறையா இருக்கும். நீங்கள் இது மெக்கானிக்கல் சைட்லையும் போய்க்கலாம், நீங்கள் எலக்ட்ரிக்கல் சைட்லையும் போய்க்கலாம், கோடிங் அதிகமாக இருக்கும்னு சொல்லி தான் என்னை ஜாயின் பண்ணேன். எனக்கு அப்போ ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் என்னால் அப்போ நான் ஃபோன் வாங்கினதே காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் ஃபோனையும் வாங்கினேன். அப்போ மொபைல் ஃபோன்லாம் இது பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா கூட எனக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இயர்லேயே நான் செகண்ட் இயர் நான் டிபார்ட்மெண்ட்குள்ளே வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் காப்பின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக தன் மகனை சான்றோன் என கேட்ட பெற்றோர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த உலகமே பாராட்டுற மாதிரி ஒரு மகனை அந்த பேரண்ட்ஸ் ஈன்று எடுத்திருக்காங்கன்றதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேங்க. ஸோ கம்பெனியை பற்றி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற கம்பெனி பற்றியும் நிறைய பெருமையாக சொன்னாருங்க. அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க சார், அவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. நான் உண்மையாகவே அந்த கம்பெனிக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்குங்க உங்கள் கம்பெனியில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உண்மையாகவே அந்த கம்பெனியில் இவர் ஜாயின் பண்ணது இவரும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த கம்பெனி பற்றியும் பெருமையாக சொன்னாருங்க. இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது அவர் ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாருங்க, ஓகேவா? அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமையாக அவரை பற்றியும் சொன்னாருங்க. அண்ட் ஃபைனலாக கண்டிப்பாக இந்த வேலையில் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அவங்க அப்பா அம்மா ஒரு ராஜா ராணி மாதிரி பார்த்துக்க போகிற ஒரு இளவரசனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். என்னோடய பேர் கார்த்திகேசன். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் BE மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். 2022 பாஸ்ட் அவுட். காஷ்மீர் இன்ஃபோடெக்கில் ட்ரைனிங் எடுத்தது எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. ஈஸியாக ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. ஒரு ப்ராஜெக்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் இங்கே ஈஸியாக ரொம்பவே நல்லாவே கற்றுக்கிட்டேன். ப்ராஜெக்ட்னா இப்படி தான் இருக்குமோ, முன்னாடி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சுல்ல. ஸோ இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ராஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும், ஸ்டாஃப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்படி தான் இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரிலாம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், இதெல்லாம் நீங்கள் இங்கேயே டெவலப் பண்ணால் தான் அங்கே போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்கிறது அவங்க நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படி அழகாக எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு இந்தளவுக்கு நான் சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் காஷ்மீர் இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சார்.
சார் ஐடியை பொறுத்த வரைக்கும் டே பை டே டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் இதை மட்டும் தான் படிப்பேன், நான் என்றைக்கும் நான் நிப்பாட்ட போகிறதே இல்லை. டே பை டே நான் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் நான் தரேன் சார். எந்த டெக்னாலஜி வந்தாலும் சரி நான் அதை படிப்பேன். நான் முன்னுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வாலண்டியர் நான் வந்து படித்து அதை நான் பண்ணி கொடுக்குறேன் சார். நானும் அதை வாலண்டியர் சொன்னேன். அதில் தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ நீங்களா சொல்லுங்கள் சார், நான் என்னோட ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிப்பேன் சார். அவங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக அந்த கொஸ்டினை கேட்பாங்க. இப்போ ஐடியை பொறுத்தவரை டெக்னாலஜி மாறும், அது புதுசாக வரும், படிக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்னஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வில்லிங்னஸ் இருக்குது சார், நான் கண்டிப்பாக நான் படிப்பேன் சார். டே பை டே என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் டெவலப் பண்ணுவேன் சார். அதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் நான் தரேன். நீங்கள் சொல்லுங்கள். அதுலேயே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சரி, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கானே, ஸோ கண்டிப்பாக இவன் நம்ம கம்பெனிக்கு செட் ஆகுமா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கனாலே ஓகே, எல்லாமே கரெக்டாக ஆகிடும்.